ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு இன்னும் மாறலை. தனி மனித துதி பாடுறதில்ல. இன்றைக்கி சட்டசபையில் வேளாண் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அங்கே தனி மனித துதி. இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப பார்த்துருப்போம். ஜெயலலிதா அம்மையாருக்கு அந்த அம்மா கார் டயரை பார்த்து கும்பிட்றாங்க, மேலே ஹெலிகாப்டரை பார்த்து கும்பிட்றாங்கன்றதெல்லாம் பார்த்து பயங்கரமாக காமெடி பண்ணியிருப்போம். அடுத்து வந்த ஸ்டாலின் ஆகட்டும், இல்லை உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், அவங்களையும் தனி மனித துதி நிறைய பாடி அதெல்லாம் பார்த்து வெறுத்து தான் பாதி பேர் அந்த இதெல்லாம் வேணாம், அந்த திராவிட கட்சி வேணாம், அடுத்து யாருக்காவது மாற்றம் வந்தால் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி விஜய் மாதிரி ஒருத்தருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. பட் இன்றைக்கி சட்டசபையில் வேளாண் பட்ஜெட் எவ்வளோ முக்கியமான பட்ஜெட், அதுவும் பர்டிகுலராக தமிழ்நாடுக்கு, தமிழகம் மாதிரி ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கு வேளாண் அக்ரிகல்ச்சர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த பட்ஜெட் சொல்லக்கூடிய டைமில் தேவையில்லாமல் தனி மனித துதி விஜயை பற்றி, அதுலேயும் அவர் வேளாண் துறை அமைச்சர் வினோத் தான் நினைக்கிறேன் அவர் பேர். இன்றைக்கி தான் நம்ம அவரை பார்க்குறோம். அவர் அந்த பட்ஜெட் பற்றி படிக்கையில் அந்த ஃப்ளோவே இல்லை. பட் விஜயை பற்றி தனி மனித துதி பாடையில் அவ்வளவு ஆக்ரோஷமாக அவ்வளவு சவுண்டாக அப்படி பண்ணுறார். இந்த மாதிரி பண்ணுறது எந்த விதத்தில் சரியாக இருக்குன்றது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாற்றம் அப்படின்றது, சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால், விஜய் இன்றைக்கி போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அவர் போட்டிருக்க கோட் சூட். ஏன்னா ட்ரெடிஷ்னலாக என்ன நினைக்கிறாங்க, அரசியல்வாதினால வேஷ்டி சட்டையில் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதையே மாற்றி அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. சின்ன சின்ன மாற்றங்கள் தான். அந்த மாதிரி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி, மக்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த துதி தேவையா அப்படின்றது தெரியலை. அதை விஜய் இந்த இடத்துலையே அதை தடுத்துட்டா நல்லது. பிகாஸ் ஜெயலலிதா அம்மையாரோடைய நிறைய அவங்க பண்ணக்கூடிய அந்த போல்ட்னஸ் எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கும். பட் ஆனால் அவங்ககிட்ட பிடிக்காதது அந்த அதிகாரத்தை மீறும். அதே மாதிரி விஜய் இன்றைக்கி இல்லைனாலும் இது இன்றைக்கி இவர் இவ்வளவு துதி பாடியிருக்காரு, அடுத்து என்ன செய்வாங்க, அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்க இவரை விட நான் இன்னும் நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி இன்னும் பாராட்டி பேசுவார். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பண்ணையில் உங்களுக்கே தெரியாமல் அதை நீங்கள் லைக் பண்ணவும் ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த இயர்லி ஸ்டேஜ்லேயே அதை அவாய்ட் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வேளாண் பட்ஜெட். இந்த வேளாண் பட்ஜெட் எப்படி இருந்தது அப்படின்றத எதிர்க்கட்சிகள் என்ன சொன்னாங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அஸ் யூஷுவல் உதயநிதி ஸ்டாலின் பெருசாக கையில் எந்த டேட்டாவுமே வச்சுருக்க மாட்டார். டேட்டாவே இருக்காது, அவர் பேசுகிறதில்ல. தனி மனித தாக்குதல் இருக்கும், இல்லாட்டி நக்கல் நையாண்டி இருக்கும். எதையாவது வச்சு பேசி விட்டு போயிடுவாப்புல. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, நேற்று சொன்னதாக இன்றைக்கி திரும்ப சொல்லியிருக்காரு. அவர் இந்த கட்சியை சொல்லியிருக்காரு, நாங்கள் கொண்டு வந்ததைத்தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்றது அதே தான். அவர் நேற்று என்ன சொன்னாரோ அதே தான் இன்றைக்கும் சொல்லியிருக்காரு. அவங்க கொண்டு வந்த மேக்சிமம் திட்டங்களை இன்றைக்கி இவங்களோட பேரில் மாற்றி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இந்த பேர் மாற்றம் அப்படின்றத தனியாக நம்ம ஒரு வீடியோவில் பேசுவோம். பட் அதுதான் உதயநிதி இங்கே சொன்னது. பட் இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எதிர்க்கட்சிகளாக இருந்த 2 பெண்மணிகளோட ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு மிஸ்ஸஸ் அன்புமணி ராமதாஸ், சௌமியா அன்புமணி ராமதாஸ், அப்புறமேலு பிரேமலதா விஜயகாந்த். இவங்க 2 பேருமே ஃபென்டாஸ்டிக்காக அவங்களோட கருத்தை சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அன்புமணி ராமதாஸ் நீர்ப்பாசனத்துறையை பற்றி பெருசாக இந்த வேளாண் பட்ஜெட்டில் இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அது ஒரு வேலிடான பாயிண்ட். இன்னொன்று, நம்மளுடைய பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார், எனக்கு இப்போ ரீசெண்டாக அவங்க பேசுனதில் இன்றைக்கி ஸ்பீச் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சொன்னதில் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு வேர்ல்டு மார்க்கெட்டில் பெரிய ரெகக்னேஷன் கிடையாது அப்படின்னாங்க. அது உண்மை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களில் நிறையா ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால இதை பெருசாக அவங்க வேர்ல்டு மார்க்கெட்டில் வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்றத கோட் பண்ணாங்க. இதுக்கான டிஸ்கஷனாவோ இல்லை இதுக்கான ஒரு இதாகவோ இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்கணும். அந்த மாதிரி அது இல்லை. அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் சொன்னதில் இன்னொன்று எனக்கு பிடிச்சிருந்தது இந்த உப்பளம் சார்ந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் இந்த பட்ஜெட்டில் அவங்க இதை பற்றி பேசலை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப வேலிடான பாயிண்ட்டு, கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை தவிர்த்து இன்றைக்கான வேளாண் பட்ஜெட்டில் வான்மகள் திட்டம், அப்புறம் வெற்றி அந்த விவசாய தோட்டம், வீட்டு விவசாய தோட்டம், அதுக்காக ஒரு 10 கோடி செலவு பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது தான், அதை திரும்ப அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வராங்க. தட்ஸ் ஃபைன். ஓகே, இந்த பட்ஜெட்டில் அப்கமிங் இயர்ஸில் தமிழ்நாடோட வளர்ச்சிக்கு வேளாண் துறையில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நேற்று இதில் சொல்லியிருந்தாங்க, நதிகள், காவேரியிலேருந்து வரக்கூடிய நதியை வைகை அண்ட் தென் குண்டாரோட கனெக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு 150 கோடி வேறு செலவு பண்ண போகிறா சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ராசஸ் கரெக்டாக பண்ணாங்கன்னா காவேரி மேக்ஸிமம் தண்ணி நிறையா வரையில் கொண்டு போய் கடலில் தான் நம்ம விடுறோம். அதை அழகாக கனெக்ட் பண்ணி கடைமடை இங்கே நம்மளுக்கு குண்டாறு வரைக்கும் வர்றதுன்றது நல்ல விஷயம். ஏன்னா விருதுநகர் பாட்டிலெல்லாம் எந்த ரிவருமே கிடையாது. அது விருதுநகர் வரைக்கும் தண்ணி வந்தால் ரொம்ப நல்லது. அதை ஆனால் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. காவேரி
வைகை, குண்டர் அப்படின்றத ஒரே ஸ்ட்ரெச்சில் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஃபேஸாக பண்ணணும். அப்படி பண்ணாங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் ப்ராஜெக்ட். அதே மாதிரி எனக்கு பிடிக்காத ஒன்று என்னென்னா 100 நாள் வேலையை 125 நாளாக மாற்ற போகிறதா சொல்லியிருந்தாங்க. கிராம பகுதிகளில் இருக்கக்கூடியதிலோ இல்லை டவுன்லேயே நம்மளுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கிறதில்ல, விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. நிறைய கம்பெனிஸுக்கு வந்து வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்ததுக்கப்புறம். ஸோ இதை வந்து 100 நாளை 125 நாளாக ஆக்குறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறது கிடையாது. எஸ், அஃப்கோர்ஸ் இந்த 100 நாள் வேலையை வச்சு அந்தந்த பகுதிகளுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த அந்தந்த பகுதிகளுக்கான தேவைகள் ஏதாவது சின்னதை வந்து டெவலப் பண்ணலாம். பட் ஆனால் அதை 100 நாளை 125 நாளாக மாற்றையில் இன்னும் நம்மளுக்கு வேலைக்கான தட்டுப்பாடுகள் தான் அதிகமாகும். அப்புறம் நமக்கான வேலைகள் நார்த்திலிருந்து அவங்க வந்து அந்த வேலைகள் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை தவிர்த்து இந்த 100 நாள் வேலைகளை எந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னா, இந்த கிராமம் சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்கள், கிராமம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயம் ஆகட்டும், இல்லை ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி ஆகட்டும், 100 நாள் வேலைக்கு அவங்க போகிறாங்கன்னா அவங்களுடைய மேக்ஸிமம் வேலை வந்து 2 or 3 hours அன்றைக்கி பார்க்குறாங்கன்னா, அதை தவிர்த்து அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ப்ரைவேட் ஃபார்ம்லேயோ இல்லை இன்னொரு இடத்துலையோ அங்கே விவசாயத்துக்கு ஆள் தேவைப்படுதுன்னா இந்த 100 நாள் வேலைக்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் இதுக்கும் சேல்ரி கொடுங்க, அந்த 1 day சேல்ரி கொடுங்க, அவங்ககிட்டையும் சேல்ரி வாங்கி கொடுங்க. பிகாஸ் அவங்க வேலைக்கு ஆள் இல்லாமல் தவிக்கிறாங்க. சேல்ரியெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது அவங்களுக்கு 1 day சேல்ரி கொடுத்துறாங்க, இல்லாட்டி ஹாஃப் டே சேல்ரி கொடுக்குறாங்க. ஆனால் அது 2 பேருக்கும் மியூச்சுவலாக பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை ப்ராக்ரஸ் பண்ணால் தான் வந்து நிறையா இடங்கள்ல இன்றைக்கி வேலைக்கான ஆள்கள் தட்டுப்பாடு கம்மியாகும். இல்லாட்டி எல்லாமே நார்த்தில் இருந்தால் மாடு மேய்க்கிறதுலேருந்து உங்களுக்கு ஆடு மேய்க்கிறதுலேருந்து எல்லா இடத்துலையும் இன்றைக்கி பார்த்தா அவங்க தான் இருக்காங்க. வேளாண் பட்ஜெட்டில் முக்கியமாக கொண்டு வர வேண்டியது ஒவ்வொரு கிராமத்துலேயும் தொழில் சார்ந்து இந்த எப்படி வளர்க்க முடியும் கிராமங்களை. ஏன்னா கிராமம் இன்னும் ரிமோட்டாக தான் இருக்குது நிறையா டவுனில் இருந்து. பட் கிராமம்லேயே நம்ம நிறைய இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது இந்த பட்ஜெட்டில் அழகாக டிசைன் பண்ணியிருந்திருக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம் மாதிரி இடங்களில் தக்காளி ஏதாவது விலை கம்மியாயிடுச்சுன்னா போகையில் ரோட்டில் வீசி போட்டு போவாங்க. நீங்கள் இங்கே அழகாக அதை எப்படி ஸ்டோர் பண்ணலாம், அதை வந்து எப்படி வேல்யூ ஆட் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போகலாம் அப்படின்றத சின்ன செட்டப் ஒவ்வொரு கிராமத்துலேயும் கொண்டு வந்துட்டிங்கன்னா அது அதனுடைய ரேட்டு கம்மியாக இல்லையோ இல்லை எப்பயுமே அதுக்கு ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு ப்ரைஸ் கிடைக்கிற மாதிரியோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு 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 ஃப்யூச்சர் பிளான் இல்லாமல் இருந்த மாதிரி தான் இருந்தது இந்த பட்ஜெட். ஏற்கனவே இருந்தது அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. பெருசாக வேறு எந்த இதுலேயும் இதை பார்க்க முடியலை. என்னுடைய அடுத்த வீடியோவில் இந்த பேர் மாற்றம், அப்புறமேல் இந்த பேர் மாற்றம்லாம் முக்கியமாக இல்லையா அப்படின்றத அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.